கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம். என்ன இருக்கீங்க? நான் சங்கரங்கோயிலேருந்து அகிலா பேசுகிறேண்ணா. அண்ணா, உங்கள் ஜவுளி கடை வியாபாரம்லாம் எப்படி அண்ணா இருக்குது? புதுக்கடை கண்டிப்பாக அத்தைங்க ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேண்ணா. அண்ணா, அத்தைங்க ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்ண்ணா. அண்ணா, உங்கள் பதிவு இத்தனை நாள் கேட்காது எப்படியோ இருந்துச்சு. இன்னைக்கு நான் காலையிலேயே கேட்டுட்டேண்ணா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுண்ணா. அண்ணா, என்கிட்டையும் ஒரு சில கொஸ்டின் இருக்குண்ணா. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நான் எதுவுமே அதனால தான் கேட்காம இருந்தேண்ணா. மகிழ்ச்சிமா, நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா. வியாபாரம் செழிப்பாக அத்தைகளின் ஆசீர்வாதத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி ஆரம்பித்தோம், எப்படி கடையை திறந்தோம் என்றெல்லாம் யோசித்து பார்க்கையில் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லா புகழும் அத்தைகளுக்கே என்று கூறுவது போல அத்தைகளால் தான் இது இயலும் என்ற உணர்வு எனக்குள்ளே எந்நேரமும் இருந்து கொண்டே இருக்கும். காரணம், இந்த தொழிலுடைய முதலீடு மிகப்பெரிய முதலீடு. ஆனால் என்னிடத்தில் இருந்ததோ மிகச்சிறிய பணம். இன்று நல்லபடியாக கடை திறந்தது மட்டுமல்லாமல் அருமையாக வியாபாரமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி. அதுக்காக ஒரு நாளைக்கு பல லட்சத்துக்கு விற்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு கிடையாது. அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் அங்கே 500 ரூபாய் வந்தாலும் அதுவும் பெரிய பணம் என்றே என் மனம் சொல்லி கொண்டே இருக்கும். தேவைகள் என்னவோ அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதுக்கு மேலே இந்த உலகத்தில் என்ன வேணும்? எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நிறைவேறுது. அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் கடையும் மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது. மகிழ்ச்சி உறவே, உங்களுடைய கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேளுங்கள், நான் பதில் தருகிறேன். அடுத்த ஆடியோவை கேட்போம். இப்போ நான் கேட்குறேன்னா, அண்ணா, நான் சித்தர்கள் வழிபாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செய்வேன், அந்த சித்தர்கள் வழிபாடு செய்வேன்னா. ஒரு சித்தர் பீட ஜீவசமாதிக்கு அடிக்கடி போவேன் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும். அங்கே போகிறப்ப அங்கே உள்ளவங்க நம்ம கன்னியை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை உங்கள்கிட்ட கேட்கணுன்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்றதுனால தான் நான் கேட்கலை. இப்போ நீங்கள் பதிவு போட்டீங்க, அதனால் நான் கேட்குறேன்னா. சித்தர் வழிபாடு என்பது ஒரு நல்ல வழிபாடு தான். ஆனாலும் கூட கன்னி தெய்வத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அனைத்து விஷயத்திலும் கன்னி தெய்வம் தன் பிள்ளைகளை வாழ வைப்பதற்காகவே உழைத்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டிற்கு சித்தர் வழிபாடு என்று நீங்கள் அவர்களுடைய ஜீவ சமாதி என்று அந்த இடத்திற்கு செல்கிறீர்கள். அங்கே அகிலா மட்டும் செல்கிறாளா என்று கேட்டால் இல்லை. அங்கே பல உறவுகள், பல பெண்கள், ஆண்கள் அனைவரும் அங்கே வருவார்கள் பக்தர்களாக. அங்கே வருவதனால் அவர்களுக்கு என்னென்ன நடைபெறுகிறது என்பதெல்லாம் அவர்களுக்குத்தான் தெரியும். நாம் அதை எந்தவித விமர்சனமும் இல்லாமல் கடந்து செல்வதுதான் நமக்கு சரி. ஏனென்றால் சித்தர் வழிபாடு என்பது அவ்வளவு புனிதமான ஒரு வழிபாடு. அதை குறை கூற எனக்கு எப்பொழுதுமே மனம் வராது. இருந்தாலும் அங்கே இருப்பவர்கள் கன்னி தெய்வத்தை பற்றி என்ன பேசியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அதற்கான சரியான பதிலை நான் தருவேன். என் நாவில் குடியிருக்கும் கன்னி தெய்வங்கள் நிச்சயமாக எனக்கு பக்கபலமாக இருந்து எந்த கேள்விக்கும் பதிலை சிறப்பாக உங்களுக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய பதிவு என்னவென்று கேட்க தயாராகிறேன். மற்ற உறவுகளும் இதை கேளுங்கள். என்னதான் அங்கே பேசியிருப்பார்கள் என்று நாம் பொறுத்திருந்து அதற்கு பதிலளிப்போம். அண்ணா, என்னன்னா, நம்ம கண்ணி எடுக்கிறப்ப என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்த ஒரு துஷ்ட இது வந்திருக்கு கூட அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. ஆனால் நம்ம கண்ணிக்கு பவர் கம்மியாக இருக்குது, அந்த துஷ்ட இதுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது, கூட சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. இது எந்த அளவு என்னால் நம்பன்னு தெரியலை. நான் நம்ம அத்தைங்க கிட்டேயும் கன்னி தெய்வத்திட்டையும் விட்டுட்டேன். எனக்குள்ள குழப்பமும் உங்களுக்குள்ள குழப்பமும் தீர்த்து கொடுங்கன்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்டு இருக்கேன். அதேமாதிரி என் வீட்டில் ஒருத்தர் மேலே வாங்கன்னு தான் நான் வேண்டிகிட்டு இருக்கேன். நான் இந்த நிமிஷம் வர ஒவ்வொரு நாளும் அதுதான் நான் கேட்டுட்ருக்கேன். ஆனால் எனக்கு அன்னையிலேருந்து
இன்னைய வர தீபத்தில் எந்த ஒரு ஒரு இதுவும் மாற்றமும் இல்லைன்னா நல்லா இருக்குது. தீபம் அழகாக எரியுது. அப்போ வந்து அதை பார்க்குறப்ப இவ்வளோ நல்லா எரியிறப்ப ஏன் இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன்னா, ஆனால் வந்து அந்த குழப்பத்துக்கு தீர்வு வந்து உங்கள்கிட்ட தானே நான் கேட்க முடியும். மகிழ்ச்சி அம்மா. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும். அடுத்தவர்களிடத்திலே நீங்கள் கன்னி தெய்வத்தை பற்றிய கருத்துக்களையோ கன்னி தெய்வத்தை பற்றிய சந்தேகங்களையோ கேட்காதிருப்பது நல்லது. ஏனென்றால் இப்போ பாருங்கள், அவர் வந்து ஏதோ ஒரு தீய சக்தி உள்ளே வந்துட்டு அந்த கன்னி கூட அப்படின்னு சொல்கிறார். எந்த தீய சக்தி வந்தாலும் அதை அடித்து விரட்டி துவைத்து காய போடக்கூடிய சக்தி வாய்ந்த கன்னி தெய்வத்திற்கு தன் பிள்ளைகளை காப்பாற்ற தெரியாதா? தன் பிள்ளைகள் இருக்கும் இடத்திற்கு வருகை புரிந்த அந்த பேய்களை விரட்டி அடிக்க தெரியாதா? தன்னை நம்பும் குழந்தைகளை வாழ வைக்க தெரியாதா? எவனோ ஒருவன் கூறுகிறான் என்பதை நம்பி நீங்கள் ஏதும் செய்து அந்த தெய்வத்தை விரட்டி விட்டாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கன்னி தெய்வத்தை நம்பி பிடியுங்கள். கன்னி தெய்வத்தை நம்பவில்லை என்றால் மட்டும்தான் நாம் அந்த சித்தர் வழிபாடு உள்ள இடத்தில் கூறியவரை நம்பி ஏதேதோ கற்பனைகளை எல்லாம் கட்ட வேண்டும். எந்த கற்பனைக்கும் இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் வீட்டில் கன்னி இருக்கிறதா இல்லையா என்பதை முறைப்படி எடுத்தவர்கள் நீங்கள். ஆகவே அந்த தேங்காவை எடுத்து கன்னி இருக்கிறார்களா என்பதை சந்தேகம் இருந்தால் பார்த்து கொள்ளுங்கள். பார்த்துவிட்டு அப்படியே அதை உள்ளே வைத்து விடுங்கள். முழுமையாக அங்கே தேங்காய் இருக்கும் பட்சத்தில் அங்கே கன்னி தெய்வத்திற்கு எந்த இடையூறும் வரவில்லை என்பதுதான் உண்மை. எப்பேற்பட்ட ஏவலாக இருக்கட்டும், பில்லி சூனியமாக இருக்கட்டும், சாத்தானாக இருக்கட்டும், பேய்களாக இருக்கட்டும், முனியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அத்துணையும் அடித்து விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த கன்னி தெய்வத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஆகவே அவன் சொன்னான் இவன் சொன்னான் என்று உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்க காத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி குடுகுடுப்புக்காரங்க, நீங்கள் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க குடுகுடுப்புக்காரன் வருவான் அதெல்லாம் சொல்லுவோம் நம்பாதீங்கன்ட்டு. ஆனால் ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தான்னா அவன் வந்து என்ன சொன்னான்னா கன்னி தெய்வம் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நான் அதை பற்றியே அவன்கிட்ட கேட்டுக்கவே இல்லை. ஏன்னா அவனை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. அதனால் நான் கேட்டுக்கவே இல்லைன்னா நான் தட்சணையை கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன். நான் வேறு எதுவுமே நான் கேட்கல. ஆனால் இது வந்து நீங்கள் நம்ம வீடியோவில் போட்டாலும் சரி, இல்லைன்னா எனக்கு பர்சனலாக நீங்கள் பதில் சொன்னாலும் போதும் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. மகிழ்ச்சி அம்மா. இதற்காகத்தான் நான் பல பதிவுகளில் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறேன். நீங்களெல்லாம் கன்னி தெய்வத்தை பெற்றிருக்கிறீர்கள், முறைப்படி எடுத்திருக்கிறீர்கள், வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அங்கே கன்னி தெய்வம் இருப்பது குடுகுடுப்புக்காரர்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். உள்ளே கன்னி தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்பதையும் கூறுவார்கள். சில குடுகுடுப்புக்காரர்கள் அதை ஏமாற்றி உன் வீட்டில் இருந்த கன்னி தெய்வம் சற்று விலகி இருக்கிறது, அதை உள்ளே வர வைக்க என்னை உள்ளே அழைத்துச் செல் என்றெல்லாம் கூறுவார்கள். இதை நம்பி சிலர் உள்ளே அழைத்துச் சென்று விட்டால் அவர்கள் தவறானவர்களாக இருந்தால் அந்த கன்னி தெய்வத்தை பிடிப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள். ஆகவே கன்னி தெய்வத்தை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வீட்டிற்குள் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட நபர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை அழைக்காதீர்கள், உள்ளே விடாதீர்கள். உங்கள் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்வதற்குத்தான் உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கிறது. பிறகு ஏன் பிறரை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய பதிவு. ஆகவே அன்பு உறவுகளே, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை மட்டும் நம்பி பிடியுங்கள். மற்றபடி உங்களை வாழ வைக்க கன்னி தெய்வம் என்னென்ன அவதாரங்கள் எடுக்க வேண்டுமோ அத்தனை அவதாரங்களையும் கன்னி தெய்வங்கள் எடுப்பார்கள் என்று உறுதியாக கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்கிறேன். அண்ணா, எந்த ஒரு விஷயமும் இன்னும் மாறலைண்ணா. என் வாழ்க்கையில் எப்போ மாற்றம் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கேண்ணா. இன்னும் நான் வந்து போராடிட்டும் ஓடிக்கிட்டும் தான் இருக்கிறேன்னா. கவலைப்பட வேண்டாம். மாற்றம் எப்பொழுது வரும் என்று கேட்டால் இப்பொழுது பேசிக்கொண்டிருந்த வேளையில் கூட மாற்றம் வரலாம். ஆனால் ஏமாற்றம் வரவே வராது. உங்கள் வாழ்வில் அனைத்து நலன்களையும் தர வேண்டிய பொறுப்பில் கட்டாயமாக காத்திருப்பவள் தான் கன்னி தெய்வம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் தளராதீர்கள். மனம் தளர்ந்தால் நிச்சயமாக நாம் துன்பத்திலிருந்து விடுபட்டு வெளியே வரவே முடியாது. யாருக்கு இல்லை கஷ்டம், யாருக்கு இல்லை நஷ்டம்? பல பேர்கள் தொழில் செய்கிறார்கள் ஒரு ஊரில், ஆனால் 10 கடைக்குத்தான் பெயர் இருக்கிறது.
மளிகை கடையாக இருந்தால் அதற்கு ஒரு கடை, ஜவுளி கடையாக இருந்தால் அதற்கு ஒரு கடை, இப்படி எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஊரில் 10 கடைகளுக்கு மட்டும்தான் பெயர் புகழ் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு ஊரில் 400 கடை 500 கடை இருக்கத்தான் செய்கிறது. எல்லோருக்கும் படியளக்க இறைவன் காத்திருக்கிறான். அவரவருக்கு அளந்தபடி அவரவருக்கு வந்து சேரும் என்பதுதான் உண்மை. ஆகவே துன்பத்தை கண்டு அச்சமாக பயந்து நீங்கள் நடுங்குவதை விட எதிர்த்து நின்று துணிவாக வெற்றியடைய முயற்சி செய்யுங்கள். துன்பமும் உங்களை கண்டு பயந்தோடிவிடும். ஆகவே அன்புக்குரிய கன்னிதெய்வ குடும்ப உறவுகள் அனைவரும் கவனத்திற்காக சில விஷயத்தை கூறுகிறேன். கஷ்டம் 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 என்று சொல்லி கொண்டிருந்தால் நிச்சயமாக கஷ்டம்தான் வந்தடையும். அதேபோல் நன்றாக இருப்பவர்கள் கூட சில உறவுகள் ஏதாவது கடன் கேட்டு விட்டாலோ இல்லை எதையாவது பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், தொழில் சரியில்லை, கஷ்டம் 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 என்பார்கள். அவர்களும் பின்பு கஷ்டத்தைத்தான் சந்திப்பார்கள். கொடுக்கிறீர்களோ கொடுக்கவில்லையோ, நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, என் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தும் என்னிடத்தில் இருக்கிறது, எனக்கு தேவையான அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பேசுவதனால் குறைந்து போகப் போவதில்லை. யாருக்கும் கட்டாயமாக கொடுக்க வேண்டியது என்பதும் இல்லை. ஆகவே இந்த வார்த்தைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நலமோடு இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம், கன்னி தெய்வம் துணை என்று கூறி பாருங்கள். பேசி முடித்த பிறகு நல்லது, மீண்டும் சந்திப்போம் என்று பேசுங்கள். நல்ல வார்த்தைகளை உச்சரிக்க உங்கள் வீட்டிற்குள் நல்ல காரியங்கள் தானாக நடைபெற ஆரம்பித்துவிடும். தெய்வங்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள். கன்னி தெய்வத்தின் பார்வைக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். பிறகு ஏன் உங்களுக்கு கவலை? கவலைகளை விட்டு மன நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒரே நாளில் நாம் 100 வயதை எட்டுவிட முடியுமா என்றால் முடியாது. ஒரு வயது கடக்க வேண்டுமென்றால் 365 நாட்கள் ஆக வேண்டும். அவ்வாறு இருக்கையில் நீங்கள் எத்தனை கற்பனைகள் செய்தாலும் நடக்கும் நேரத்தில் தான் அனைத்தும் நடக்கும். ஆகவே இழப்புகளை நினைத்து வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். இழந்ததை விட்டுவிடுங்கள். பெறுவதை பற்றி யோசியுங்கள், சிந்தியுங்கள். கன்னி தெய்வத்திடமிருந்து எவ்வாறு பெற வேண்டும், அந்த தெய்வத்திடம் எவ்வாறு வாழ்ந்தால் அவர்கள் நமக்கு என்னென்ன செய்வார்கள், இதையெல்லாம் அறிந்து கொண்டு அந்த தெய்வத்தை வழிபடுங்கள். வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ உங்களுக்கு கன்னி தெய்வத்தை உலகை படைத்தவன் தந்திருக்கிறான். பெறக்கூடியவர்கள் நீங்கள், தரக்கூடியவர்கள் கன்னி தெய்வங்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களாலேயே உங்களுக்கு தர முடியவில்லை என்றால் எவர்களாலேயும் உங்களுக்கு தர முடியாது. ஆகவே அன்பானவர்களே, எதை கண்டும் அஞ்சாதீர்கள். முக்கியமாக கஷ்டத்தை கண்டு கண்ணை மூடாதீர்கள். விழித்து கொண்டு தைரியமாக எதிர்த்து நில்லுங்கள். 100% நீங்கள் வெற்றியடைவீர்கள். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக கார்த்திக் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். அண்ணா வணக்கம். கன்னி தெய்வத்திற்கு 6 மணிக்கு பூஜை செய்யும் போது உறவுக்காரர்கள் நண்பர்கள் யாராவது வீட்டிற்கு வந்தால் அந்த நேரம் பூஜை செய்யலாமா, கொஞ்ச நேரம் கழித்து செய்யலாமா, பதில் சொல்லுங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். தெய்வத்திற்காக மனிதன் காத்திருக்கலாம், மனிதனுக்காக தெய்வம் காத்திருக்கக்கூடாது. 6 மணிக்கு பூஜை என்றால் 6 மணிக்கு சரியாக வைத்து விட வேண்டும். வரும் நண்பர்கள் விருப்பம் இருந்தால் உள்ளே வந்து வணங்கட்டும், இல்லையெனில் அங்கேயே உங்களுடைய ஹாலில் அமர்ந்திருக்கட்டும். அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னி தெய்வத்திற்கு முறையாக என்ன செய்ய வேண்டுமோ அந்த பூஜையை நடத்தி கொண்டே இருங்கள். ஆகவே கன்னி தெய்வத்தை வழிபட 6 மணி கூறியிருக்கிறேன் என்றால் அந்த நேரம் சரியான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் வழிபடும் பொழுது எவர் வந்தாலும் அந்த வழிபாட்டை நிறுத்தக்கூடாது. வழிபாட்டை நிறுத்துவதென்றால் நீங்கள் நல்லபடியாக தீபம் ஏற்றி வழிபாடை முடித்துவிட்டு அவர்களிடத்தில் வந்து பேசலாம். ஆனால் ஒரு வழிபாடை நிறுத்த வேண்டும், அன்று தீபம் ஏற்றுவதை நிறுத்த வேண்டும் என்றால் அந்த வீட்டில் துஷ்டியாக இருந்தால் மட்டும்தான் தீபம் ஏற்றாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த பதியிலிருந்து வெளியூருக்கு செல்கிறீர்கள், வர இயலவில்லை என்றால் தீபம் ஏற்றாமல் இருக்கலாம். ஆனால் பதிக்குள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். அந்த நேரத்தில் எவர் வந்தாலும் அவர்களை அமர்ந்திருக்க சொல்லுங்கள். இல்லையெனில் அவர்கள் தானாக வந்து வழிபாடுகள் கலந்து கொண்டு அவரும் வணங்கினால் தாராளமாக வணங்கலாம். புரிந்து கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றுவதை நிறுத்தாதீர்கள். தொடர்ந்து தீபம் ஏற்றுங்கள், வணங்கி வாருங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவுக்கு செல்வோம். ஆடியோ அல்ல, கேள்வி பதிலுக்குள் செல்வோம்.
முனுசாமி என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். ஐயா, எனது கனவில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு இருக்கிறது. அதன் அருகில் இன்னொரு விளக்கு தலை கலட்டப்பட்டு லூஸாக உள்ளது. இவ்விரு விளக்குகளின் பின்புறம் ஒரு 4-5 விளக்குகள் பொலிவிழந்து கருமை நிறத்துடன் காணப்படுகிறது. அன்றைய நாளில் இரவு முழுவதும் நீங்கள் ஒரு லைட் வயலட் டிஷர்ட் அணிந்து என் கனவில் தொடர்ந்து வருகிறீர்கள். 4-5 முறை நான் விழித்து எழுந்த பின்பு படுத்தாலும் நீங்கள் அன்று காலை 5 மணி வரை அதே உடையுடனேயே கனவில் வந்து என்னுடன் அனைத்து இடங்களுக்கும் வருகிறீர்கள். ஐயா, கொஞ்சம் விளக்கம் தாருங்கள். கன்னி தெய்வம் துணை. ரூபினிஷா லைசால் அத்தைகள் துணை. ராமநாதபுரத்திலிருந்து முனுசாமி பேசியிருக்கிறார். கனவு சரியானதா என்றால் என்னை பொறுத்தவரை இந்த கனவு மிகவும் அற்புதமான ஒரு கனவு. ஏன் அப்படி கூறுகிறேன் என்றால், கனவில் காட்டினால்தானே அதற்கான பிரச்சனையை தீர்க்க இயலும். கனவும் வரவில்லை, கண்ணியும் வரவில்லை, ஒன்றும் வரவில்லை, யார் உடம்புக்கு வந்து கேள்வியும் கேட்கவில்லை, நமக்கு கணக்கும் சொல்லவில்லை என்று இருந்து கொண்டே இருந்தால் நம் வாழ்வில் எப்படி தான் வெளிச்சத்தை நோக்கி செல்ல முடியும், வெற்றியை நோக்கி சொல்ல முடியும்? ஆகவே கனவு வர வேண்டும், தவறுகளை சுற்றி காட்ட வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை இந்த கனவில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் வருகிறேன் என்று கனவில் உங்களுக்கு தெரிந்தால் அது நான் அல்ல, நான் வணங்கக்கூடிய அத்தைகள். அப்பேற்பட்ட அத்தைகள் உங்களை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு கெட்ட நேரம் ஏதோ இருந்திருக்கிறது. கன்னி தெய்வத்தின் விளக்கு தலை கலட்டப்பட்டு லூஸாக உள்ளது என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். அது சரியில்லை. ஆனாலும் அதை நம் கண் முன்னே காட்டியிருக்கிறார்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் கனவில் நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உங்கள் கண்ணிக்கு அங்கே ஏதேதோ பிரச்சனைகள் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிள்ளை பிழைக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் கூட அத்தைகளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்திருக்கிறது. ஆகவே கவலைப்பட வேண்டாம். மீண்டும் ஒரு 4-5 விளக்குகள் பொலிவிழந்து கருமை நிறத்துடன் காணப்படுகிறது என்று கூறினீர்கள். மிகப்பெரிய தவறு. உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை கன்னிகள் என்பதை விசாரியுங்கள். 7 கன்னியாக கூட இருக்கலாம், இல்லையெனில் 6 கன்னியாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த 6 கன்னி தெய்வத்தையும் முறைப்படி காலன்போக்கு விட்டு நூல் போட்டு எடுத்து வழிபட்டு வந்தால் 7 உலகம், எத்தனை ஜென்மம் உலகத்தில் நீங்கள் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலும் உங்களை பாதுகாக்க அந்த கன்னி தெய்வங்களே போதும். ஆகவே அன்புக்குரிய முனுசாமி அவர்களே, உங்களுக்கு அத்தைகளின் ஆசீர்வாதம் இருக்கிறது. பயப்பட வேண்டாம், துணிந்திருங்கள். கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நாகமுத்து என்பவர் 334வது பதிவை பார்த்துவிட்டு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். ஐயா, என் வீடு பூஜை கபோர்டில் ஒரு ஓரமாக கன்னிக்கு விளக்கு ஏற்றலாமா? வேறிடத்தில் வசதி இல்லை ஐயா, தயவு செய்து பதில் சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள். முறைப்படி எடுக்க உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் முறைப்படி எடுத்து வணங்குங்கள். சொந்த வீடாக இருக்க வேண்டும். அவ்வாறு சொந்த வீடு இல்லை என்றால் கபோர்டில் இடம் இருந்தால் அந்த கபோர்டில் எங்கே வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த இடத்தில் வைத்து வழிபடுங்கள். அந்த கன்னியம்மா அதை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் சிறிதளவு ஒரு இடத்தை கொடுத்தாலும் அவர்கள் பெரிதளவாக நினைத்து ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே கபோர்டு தானே, என்னை இவ்வாறு வைத்து விட்டாயே என்றெல்லாம் அவர்கள் கேட்க மாட்டார்கள். மிக விரைவில் உங்களுக்கு சொந்த வீடு வரட்டும், சொந்த வீட்டில் கன்னி தெய்வத்திற்கு இடம் அமையட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு கடந்து செல்கிறேன். 335வது பதிவை பார்த்துவிட்டு வேணி பெருமாள், கன்னிதாய்கள் துணை. என் கணவரின் தங்கை அம்மன் போட்டு இறந்தது. ஜீவா. 2வது யாதவி, என் மகள் உடல்நிலை சரியில்லாமல் இறந்தது. அரை அடி உயரம் உள்ள வெள்ளி விளக்குகள் வைத்து வழிபடலாமா? பதில் சொல்லுங்கள் ஐயா. 23 வருடங்கள் ஆகிவிட்டது. என் மகள் கன்னித்தாயின் தரிசனம் கிடைக்கவில்லை ஐயா. கிடைக்குமா ஐயா? பதில் சொல்லுங்கள் ஐயா என்று என்னிடத்தில் கேட்டிருக்கிறீர்கள். 23 வருடம் அல்ல, 23,000 வருடம் ஆனாலும் கன்னி தெய்வத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று உணர்வோடு நம் சந்ததிகள் வணங்கினால் அந்த கன்னி தெய்வம் வரத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு வாக்குத்தான் கூறுவார்கள், அவர்களை வாழத்தான் வைப்பார்கள் என்பதை உறுதியாக சொல்கிறேன்.
அது 200 வருஷமாக இருக்கட்டும், 300 வருஷமாக இருக்கட்டும், 1000 வருஷமாக இருக்கட்டும், ஒரு கன்னி தெய்வத்திற்கு 1000 வருஷம்தான் அரசாட்சி என்று கூறியிருக்கிறேன். ஆனாலும் கூட கடைசி நாள் அந்த கன்னி தெய்வம் கணக்கு சொல்லும் பொழுது, இன்னும் நீங்கள் என் குடும்பத்திற்கு வேண்டும் என்று கேட்டால் மீண்டும் 1000 வருடங்கள் தருவார்கள். அன்பானவர்களே, கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகளே, இந்த தாய் கேட்ட கேள்வியை பார்த்தீர்களா? என் மகள் இறந்து 23 வருடங்கள் ஆகிவிட்டது. என் மகள் கன்னித்தாயின் தரிசனம் கிடைக்கவில்லை. ஐயா, எனக்கு கிடைக்குமா ஐயா? பதில் சொல்லுங்க ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த குழந்தைன்னு சொல்கிறத விட அந்த குழந்தையான தெய்வத்தை நீங்கள் வழிபடும் பொழுது அந்த தெய்வம் உங்களுக்கு மகளாக இல்லை எனிலும் தெய்வமாக வந்து, தாயாக வந்து உங்களை வாழ வைப்பார்கள். மகளாக நினைக்காதே, இனி அவளை தாயாக நினை. அம்மா, தாயே, நீ வா, உன்னை நான் பார்க்க வேண்டும், உன்னை நான் முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட வேண்டும், நீ உன்னோடு பிறந்த குழந்தைகள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி பாருங்கள். இன்று இரவே உங்களுக்கு அவர்கள் காட்சி தர வாய்ப்பு இருக்கிறது. நம்புங்கள், நிச்சயமாக காட்சி தருவார்கள். மீண்டும் 334வது பதிவை பார்த்துவிட்டு 5 வீட்டு சாமி துணை கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். நம் கன்னி தெய்வ உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கம். கன்னிமுக்கு ஒவ்வொரு அறை உள்ளது. இதில் எந்த அறையில் கன்னிமுக்கு எடுத்து வணங்குவது? இப்படிக்கு உங்கள் முத்துராஜ் சிவந்தாங்கல் என்று கேட்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டின் கன்னிமுக்கை பார்ப்பதா, ஒரு ரூமில் கன்னிமுக்கை பார்ப்பதா என்று கேட்டால், எந்த இடத்தில் வழிபட இடம் இருக்கிறதோ அந்த இடத்தில் எது கன்னிமுக்கோ அதில் வைத்து வழிபட்டு விடுங்கள். வீட்டின் கன்னிமுக்கைத்தான் பார்க்க வேண்டும் என்று இல்லை. ஒரு ரூமில் எது கன்னிமுக்கோ அந்த கன்னிமுக்கில் வைத்து வழிபடலாம். அன்புக்குரிய முத்துராஜ் அவர்களே, உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே வீட்டை கணக்கு செய்ய வேண்டாம். ரூமில் எது கன்னிமுக்கோ அந்த கன்னிமுக்கில் வச்சு வணங்குங்க. அடுத்தபடியாக கலைவாணி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை. ஆகஸ்ட் 16 அன்று என் கனவில் என் குடும்பத்தார் அனைவரோடும் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களோடு தரையில் அமர்ந்து வாழை இலையில் விருந்து சாப்பிட்டேன் அண்ணா. அண்ணி அவர்கள் சமையலறையில் இருந்து சூடாக உணவை தயாரித்து தருகிறார்கள். நான் என் குடும்பத்தார் இந்த விழாவில் கலந்து கொண்ட பிறகாவது கன்னி தெய்வத்தின் அருமை பெருமைகளை உணர்ந்து அவர்களை முறைப்படி எடுத்து வணங்க முன்வர வேண்டும் என கனவிலேயே நினைத்து கொள்கிறேன் அண்ணா. அத்தைகளின் விழாவிற்கு வர முடியாத ஏக்கம் இவ்வாறு கனவாக வெளிப்பட்டதா அண்ணா? நான் இதனை அத்தைகளின் ஆசீர்வாதம் என்றே கருதுகிறேன். ரூபினிசா லைசால் அத்தைகள் துணை என்று கூறியிருக்கிறார். கலைவாணி அவர்களே, அற்புதமான கனவு. அத்தைகளின் பதியில் உங்களுக்கு விருந்தளிக்கப்பட்டதென்றால் நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த கனவு நிஜமாக உங்களுக்கு நடைபெற்று நீங்கள் அத்தைகளின் ஆசீர்வாதத்தை பெற்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை முறையாக எடுத்து வழிபட்டு உங்கள் வாழ்விலும் பல நல்ல காரியங்கள் நடைபெற உங்களை மனதார வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக முப்படாதி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை. ஐயா, நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் சிறிய காமாட்சி விளக்கு வைத்து கும்பிட்டோம். உங்கள் பதிவு பார்த்த பின் 4 முக விளக்கு வைத்து கும்பிடுறோம். 4 முக விளக்கு வாங்கி வந்த அன்று என் கனவில் சேலை உடுத்திய பெண் கன்னியம்மாவிற்கான விளக்கை பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பதில் கூறுங்கள் ஐயா. இதை எப்படி சொல்வது? கன்னி தெய்வம் என்று வந்துவிட்டால் அவர்கள் சிறு குழந்தையாக வருவார்கள். வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகள் தான் கன்னி தெய்வம். ஆகவே சேலை உடுத்து கொண்டு அந்த கன்னி தெய்வத்தை விளக்கை ஒருத்தி பார்த்து கொண்டிருக்கிறாள் என்றால் அது யாரென்று எப்படி சொல்லிட முடியும்? இன்னும் இதை பற்றி நீங்கள் விளக்கமாக எழுதி அனுப்புங்கள். அதில் ஏதாவது தவறுகள் இருக்கிறதா என்று நான் யோசித்து சொல்கிறேன். ஆனால் நிச்சயமாக உங்கள் கன்னி தெய்வமாக இருக்காது. உங்கள் கன்னி தெய்வமாக காட்சி தர வேண்டும் என்றால் பட்டுப்பாவடை பட்டு சட்டையில் காட்சி தரலாம், இல்லை துணியே இல்லாமல் காட்சி தரலாம், இல்லை பரட்ட முடியில் காட்சி தரலாம், இல்லை நல்ல முடியில் காட்சி தரலாம். எவ்வாறு தந்தாலும் அது குழந்தையாகத்தான் இருக்குமே தவிர பெரிய ஆளாக இருக்காது. ஆகவே கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும். ஏனென்றால் கன்னி தெய்வத்தின் குடும்ப உறவுகளோடு நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் தான் நடைபெறுமே தவிர உங்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது. உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கட்டும். மீண்டும் அடுத்த கேள்விக்குள் பதில் சொல்கிறேன்.
நிரோதா என்பவர் கேட்டிருக்கிறார்கள். ஐயா வணக்கம். என் அப்பா கூட பிறந்த அக்கா விவரம் தெரியாத வயதில் அம்மையால் இறந்து விட்டார். அவர்களை அப்பா வீட்டில் கும்பிட்டு வருகிறோம். சரியாக கும்பிடுகிறோமா என்று சந்தேகம் இருக்கிறது. அவங்க என்மேல் தெய்வமாக வருகிறார்கள் என்று குறிபார்த்த இடத்தில் சொன்னார்கள். அதற்கு நான் தகுதி உடையவளா என்று எனக்கு தெரியவில்லை. நான் இப்பொழுது என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்கள் அப்பா கூட பிறந்ததுன்னா உங்களுக்கு அத்தை. உங்கள் அத்தையை மனப்பூர்வமாக வணங்குங்கள். உங்கள் அத்தையை மனப்பூர்வமாக நம்புங்கள். அவர்களுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவர்களை வணங்குவதற்கு செலவழியுங்கள். அவர்களுக்கு மலர் ரொம்ப பிடிக்கும். ஆகவே பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ, மரிக்கொழுந்து இவைகளெல்லாம் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்கள். அதற்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்திருக்கிறீர்களா என்று அறிந்து, எடுக்கவில்லை என்றால் முறைப்படி எடுத்து வழிபாடுங்கள். மகிழ்ச்சி. நல்லதே நடக்கட்டும். அடுத்த கேள்விக்கு பதிலளிப்போம். முருகன் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். எங்கள் கன்னி தெய்வம் இப்போ கனவில் வந்தாலும் வேற ஒரு 12 வயது பொண்ணு ரூபத்தில் தான் வருகிறாங்க. அப்பா ஏனப்பா சொல்லுங்கப்பா ப்ளீஸ், கன்னி தெய்வம் துணையப்பா என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரட்டும். ஆனால் அவர்கள் குழந்தை ரூபத்தில் வந்தால் உங்கள் கன்னி தெய்வம் தான் என்று நம்புங்கள். உங்கள் கன்னி தெய்வம் உங்களை சுற்றியே வந்து கொண்டிருக்கும். ஆகவே மனதை குழப்பிக்கொள்ளாமல் நம்பிக்கையோடு கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள். மீண்டும் முருகன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். அப்பா, உங்கள் பதிவை கேட்கும் போதெல்லாம் எனக்கு கொட்டாவியும் கண்ணீரும் வருகிறது. ஏன் எதற்கு என்று தெரியவில்லை அப்பா, சொல்லுங்கப்பா என்று கேட்டிருக்கிறார்கள். என் பதிவுகளை பார்க்கும் பொழுது கன்னி தெய்வங்கள் ஒருவர் உடம்பில் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வெளிப்படுவார்கள். அதே போன்று சைத்தான்களும் ஒருவர் உடம்பில் இருந்தால் அவர்களும் வெளிப்படுவார்கள். என் பதிவை கேட்கும் பொழுது தூங்காதவர்களுக்கு தூக்கம் வரும். தூக்கமே வரவில்லை என்றாலும் தூக்கம் வரும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மீண்டும் அடுத்த நாள் தொடர்ந்து கேட்டு அந்த பதிவை முடித்து விடுங்கள். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இப்படி கொட்டாவி வருவது, இப்படி சில விஷயங்கள் கண்ணீர் வருவது, இதையெல்லாம் யோசித்து பார்க்கையில் சில சமயங்களில் தெய்வங்கள் கூட அப்படி வர வாய்ப்பு இருக்கிறது. அது ஆனந்த கண்ணீராக கூட இருக்கலாம். எங்களுக்காக ஒரு பிள்ளை இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறானே, எங்களுக்காக ஒரு பிள்ளை இவ்வாறு உழைத்து கொண்டிருக்கிறானே என்று நான் பேசுவதை கேட்கும் பொழுது அவர்களுக்கு சந்தோஷம் பூரிப்பு அடைந்து தானாக வருவார்கள். தானாக வந்து நான் பேசுவதையெல்லாம் முழுமையாக கேட்பார்கள். நீங்கள் கேட்கும் இடத்திலிருந்து அவர்களும் கேட்பார்கள். ஆகவே கன்னிவழி பிள்ளைகளே, என் பதிவுகளை ஒவ்வொன்றும் முக்கியமானவை. இது ஏதோ ஒரு தனிநபருக்கானது அல்ல, ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது என்பதை உணர்ந்து கொண்டு அனைவரும் முழுமையாக கேளுங்கள். மீண்டும் ஒரு கேள்வி நாகமுத்து என்பவர் கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை. ஐயா, என் மாமியாருக்கு பெண் குழந்தை பிறந்து 41 நாள் கழித்து தெய்வமாகிவிட்டது. இது கன்னி தெய்வமா என்று கேட்டிருக்கிறார். 100% கன்னி தெய்வம். நம்பி வணங்கச் சொல்லுங்கள். எல்லா நலத்தையும் அவர்கள் தருவார்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் முருகன் அவர்கள். அப்பா, சொந்த வீடு இருந்தும் என்னால் எங்கள் அண்ணி கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க முடியலை. ஏன்னு தெரியலப்பா, ஏதோ ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்பா, கன்னி தெய்வம் துணையப்பா என்று கூறியிருக்கிறார்கள். கவலையை விடுங்க, நம்மகிட்ட சொல்லிட்டீங்களா, கண்டிப்பாக எடுத்துடலாம், கண்டிப்பாக வணங்கிடலாம். துணிந்து இருங்கள். இனி அந்த கன்னி தெய்வத்திடம் கேளுங்கள், என்ன செய்ய வேண்டும், இதற்கு என்ன பண்ணினால் நீங்கள் முறைப்படி எடுக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமையும் என்று கேளுங்கள். 100% கன்னி தெய்வத்தை எடுக்கப் போகிறீர்கள். 100% அந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆகவே இனி கவலை வேண்டாம். கன்னி தெய்வத்தை எடுக்க முடியவில்லை என்ற கவலை வேண்டாம். நிறைவாக சொல்கிறேன், மன நிறைவாக சொல்கிறேன். நான் பேசக்கூடிய, நான் கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கன்னி தெய்வங்கள் இருக்கிறார்கள். அந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது உண்மையானால் உங்கள் வீட்டில் விரைவில் கன்னி தெய்வத்தை எடுக்கக்கூடிய நேரம் வரும், வந்து விட்டது என்பதுதான் உண்மை. எப்பொழுது என்னிடத்தில் இந்த வார்த்தைகளை கூறினீர்களோ அது உங்கள் கன்னியின் விளையாட்டு. இவ்வாறு சொன்னால்தான் இவன் வருவான், இவன் நம்மை எடுத்து கொடுப்பான் என்பது அவர்கள் அறிந்தது. ஆகவே விரைவில் கன்னி தெய்வத்தை எடுத்து
வணங்கி வாழையடி வாழையாக நீங்கள் வெற்றி மேல் வெற்றி குவித்து வாழ உங்களை மனதார வாழ்த்தி இன்றைய பதிவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வமே துணை.